வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாதாம் மில்க் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதாம் மில்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு 200 கிராம் பாதாம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதனால் நம்ம சோக் பண்ணி இதோடைய ஸ்கின்னை எடுத்துடணும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு பண்ணுறதா இருந்தாக்க முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு நார்மல் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா அழகாக காலையில் ஸ்கின் ஈஸியாக வந்துடும். நான் இன்றைக்கி சீக்கிரமாக பண்ணுறதுக்காக நல்லா ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் தாண்டி எடுத்து பார்த்தா சூப்பராக நம்மளுடைய பதாம் எல்லாம் நல்லா ஊறி கிடச்சிருக்கு. இப்போ இதை கைனாலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அழகாக ஈஸியாக ஸ்கின் எல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பாதாம் பீசஸில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தோல் எடுத்த பாதாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு கூட ஒரு 5லேருந்து 6 கேஷ்யூநட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை குறைக்குறேன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி குறைக்குறேன்னு அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்துடலாம். நம்ம கேஷ்யூநட்ஸ் இதில் சேர்த்துருக்கிறதுனால நல்ல க்ரீமியாக நல்ல ரிச்சாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை காய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கிறேன். இந்த பால் கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் மிக்ஸஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேம் எதுவுமே ஆன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு பாலும் இந்த பாதாம் மிக்ஸும் நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் தூள் ப்ளஸ் சுகர் சேர்த்து பொடிச்சதை தான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூட நம்ம சுகருக்கு ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம பாதாம் இதுலேயே நல்லா குக்காகி கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவு பால் மிக்சர் கொஞ்சம் கம்மியாகி நமக்கு கிடைக்கும் குக்காகி வரும்போது. இந்த பாதாம் மில்க் நம்ம சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கும்போது வெல்கம் ட்ரிங்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃபீஸ் போகும்போது காலையில் இதை மாதிரி கொஞ்சம் வார்மாக நம்ம குடிச்சிட்டு போகும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் கூலாக கூட சாப்பிட்டுக்கலாம். கூலாக சாப்பிடும்போது கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கடைகளில் வாங்குகிற டேஸ்ட்டு மாதிரியே உங்களுக்கு இது ஃபீல் ஆகும். இந்த பாதாம் மில்க் பவுடர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்குமே உங்களுக்கு ஈஸியாக இந்த பாதாம் மில்கை ரெடி பண்ணிடலாம். பாலை நீங்கள் காய்ச்சி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாதாம் மில்க் ரெடி ஆகிரும். இப்போது நம்மளுடைய பாதாம் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ்லேயுமே நல்லா ஹாட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாம் பீசஸ் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு கப்பில் நான் இன்றைக்கி இப்படியே சர்வ் பண்ண போகிறேன். இன்னொரு கப்பில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கிறேன். இந்த குங்குமப்பூ சேர்க்கும் போது இந்த பாதாம் மில்க் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலராக நமக்கு கிடைக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். இதோட ஃப்ளேவர் அண்டு கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கும். அவ்வளவுதான். நீங்கள் ஒயிட் கலரில் வேணும்னா குங்குமப்பூ சேர்க்க வேண்டாம். குங்குமப்பூ இல்லாதவங்க நம்ம அந்த மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்க்
பதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறையாவது இதை மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.